வெல்கம் டு அறிந்தும் அறியாமலும். இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பயிர் காப்பீடு செய்வது எப்படி, அதை பற்றி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இந்த பயிர் காப்பீடு எதுக்கு செய்கிறோன்னா, நம்மளுக்கு இயற்கையில் நேச்சுரல் டிசாஸ்டர் பயிர் சேதமாகுது, அது இல்லாமல் நம்மளுக்கு வறட்சி அதுமாதிரி சில நேச்சுரலாக ஏற்படுத்துங்கள, அதில் இருந்து தற்காத்து கொள்வதற்காக RPMFY இந்த திட்டத்தை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்தார். இதை மத்திய மற்றும் மாநில அரசு ரெண்டும் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா, பயிர் காப்பீடு திட்டம் உழவன் ஆப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்குங்களா பயிர் காப்பீடு விவரங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வட்டாரம் உங்கள் கிராமத்திற்கு என்னென்ன பயிர்களுக்கு காப்பீடு செய்வது, அதற்கான தொகை எவ்வளவு, அதை பற்றி நீங்கள் முன்கூட்டி தெரிஞ்சுக்கணும். அது எப்படி பார்க்கணும், இதை கிளிக் பண்ணிங்களா, இதில் பயிர் காப்பீடு செய்யும் இடங்கள், இதில் அந்த இடங்களை மொத்தம் செலக்ட் பண்ணி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, முதன்மை வங்கி வேளாண்மை கூட்டுறவு சங்கம், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், வணிக வங்கிகள், பொது சேவை மையம், CSC சென்டர். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கீழே இருக்கு பாருங்கள். ஆதார் அட்டை, அடங்கல், வங்கி கணக்கு புத்தகம், பதிவு படிவு, முன்மொழிப்படி, இதெல்லாம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் கன்சல்ட் CSC சென்டரோ பேங்க்குக்கு போனீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. இது இப்போ காப்பீடு தொகை அதாவது உங்கள் கிராமத்துக்கு என்ன பயிர் இருக்குன்னு பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு தங்கள் கிராமத்துக்கு செலக்ட் பண்ணிங்க, தேர்ந்தெடு, அதில் போயிட்டு நீங்கள் எந்த மாவட்டம், இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் கிளிக் பண்ணியிருக்கேன். வட்டம் பார்த்தீங்கன்னா திருக்கழுகுன்றம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் திருக்கழுகுன்றத்தில் எந்த அச்சரவாக்கம் கிராமத்தை செலக்ட் பண்ணிட்டு தேடுக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சம்பாகு பயிர் காப்பீடு செய்கிறாங்க. கத்திரி, நிலக்கடலை, கரும்பு, இது 4க்கும் காப்பீடு செய்கிறாங்க. இதுக்கு இப்போ நெல்லுக்கு பார்த்திங்கன்னா நவம்பர் 15 அது வரை பேடி டு சம்பாவுக்கு காப்பீடு செய்யக்கூடிய நாள் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ சம்பா நெல் பிரீமியம் கணக்கீடு, இங்கே பரப்பு ஏக்கர், 1 ஏக்கருக்கு தொகை 544 ரூபா.50. இங்கே கடைசி நாள் பார்த்திங்களா 15, 11, 25 இந்த நாட்களுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஏரியாவோ என்ன பயிர் வச்சுருக்கீங்களோ அதுக்கான தொகையை, ப்ரீமியம் தொகையை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். அது எப்படி பண்ண டீட்டெயில் எடுத்தால் முன்கூட்டியே நீங்கள் பார்த்தீங்க. அதான் இப்போ ஒரு ப்ரெஸ் நியூஸ் ஒன்று பார்க்கணும். நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் வெளியிடப்பட்ட ஒரு ப்ரெஸ் நியூஸ் தாங்க இது. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு விவசாயிகளுக்கு அழைப்பு. இந்த டீட்டெயில் நீங்கள் படித்து பார்த்துங்க என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் 25-26 ஆண்டு சிறப்பு பருவம் பயிர்களை காப்பீடு செய்ய விவசாயிகள் முன் வர வேண்டும். விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் இயற்கை இடர்பாடுகளால் சேதமடையும் போது மகசூல் இழப்பீடு ஏற்படும். பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. 1 ஏக்கர் நெல்லுக்கு காப்பீடாக 545 ரூபா நவம்பர் 15 செலுத்த வேண்டும். நிலக்கடலை பயிருக்கு 1 ஏக்கருக்கு 468 ரூபாயை வரும் 26 ஜனவரி 31 செலுத்த வேண்டும். கரும்புக்கு காப்பீடு தொகையாக 1260 ரூபாயை வரும் 26 2026 மார்ச் 31 செலுத்த வேண்டும். காப்பீட்டு தொகையை பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம். அதற்கு தேவையான ஆவணங்கள் நடப்பு பருவ அடங்கல், சிட்டா, வங்கி கணக்கு புத்தகம் நகல், ஆதார் அட்டை ஆகியவை பதிவு செய்து விவசாயிகள் முழுமையாக விவரங்களை பதிவு செய்யலாம். இதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நீங்கள் பயிர் காப்பீடோட உங்கள் கிராமத்திற்கு என்னென்ன பயிர்கள் காப்பீடு செய்கிறாங்க, அது என்னன்றதை இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். உழவன் ஆப்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐக்கானில் இருக்குங்களா, அதில் போய் நம்ம பார்த்தோம். நம்ம பயிர் காப்பீடு விவரம் அதை கிளிக் பண்ணி தான் இந்த டீட்டெயிலெலாம் இங்கே இருக்குங்க. உங்கள் காப்பீடு நிலையை அறிய நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கிராமம் அதை பார்த்துட்டீங்க.
பயிர் காப்பீடு செய்யும் இடங்கள் அதையும் பார்த்துட்டாச்சு. உங்கள் காப்பீடு நிலை அறிய அதை நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அது எந்த வருஷம் பண்ணுறீங்க, அதுக்கான எந்த வருடம், மாவட்டம், வட்டம், கிராமம், எந்த சர்வே நம்பர், அது எல்லாத்தையும் போட்டுனா அதுக்கான டீட்டெயில் இங்கே வருங்க. அங்கே